ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம நிலா கோச்சிட்டு ஹாஸ்டல் போயிட்டாங்க. ஹாஸ்டல் போனதுக்கு அப்புறமா கிளம்பி ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணாலுமே ஒரு பக்கம் நிலாவுக்கு லைட்டாக அந்த வீட்டை பார்த்த நினப்பு வந்துட்டு தான் இருக்கு. இங்கே அவருடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிலாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சேரன் அந்த நேரம் பார்த்து நிலாவுக்கு விடாமல் கால் பண்ணுறாரு. நம்ம நிலாவோ ஒரு நிமிஷம் வரையிருங்க சார்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட போய் பேசுகிறாங்க. சேரன் நிலாட்ட பேசுறாரு. என்னம்மா ஹாஸ்டல்லாம் ஓகேவா உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்லையே? எல்லாம் செட் ஆயிடுச்சா? நிலா, நான் ஒன்ட்ட ஒன்று சொல்லுவோம்மா, தப்பாக நினச்சிக்க கூடாது. அதுவும் வேலை நேரத்தில் கால் பண்ணி ஒன்று டிஸ்டர்ப் பண்ண நினச்சிக்காதம்மா. இங்கே பாரும்மா, உனக்கு ஹாஸ்டல் பிடிக்கலனா நீ இங்கே வந்துடலாமா. நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு நீ இங்கே தேவையே இல்லை. இது உன் வீடு மாதிரி. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வரலாம். இல்லை இங்கேயும் தங்கிக்கலாம். இல்லை எங்களை பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாலும் வந்து பார்த்துட்டு போகலாம். ஆனால் அதுக்காக எங்களெல்லாம் மறந்துட்டு வராமல் மட்டும் இருந்துடாதம்மா அப்படின்னு சேரன் நிலாட்ட பேசவும் நிலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டு வந்து தப்போ அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிலாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய சம்மந்தம்னு எதுவுமே இல்லை. ஆனால் நிலா இல்லாதது அந்த குடும்பத்துக்கும் சரி, அந்த குடும்பத்தை விட்டு வந்த நிலாவுக்கும் சரி, மனசுக்குள்ள வெயிட்டாக உட்காந்து ஒரு நாள் ஆளலாம் போல அந்த அளவுக்கு ஒரு பாச பிணைப்பு இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இருக்காங்க. நிலா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ஹாஸ்டலுக்கு போகவும் ஹாஸ்டலில் தான் ரூமில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டரை வாங்கி பார்த்தா சாரின்னு விதவிதமான ஸ்டைலில் எழுதியிருக்கு. நிலா ஒன்று, என்னப்பாச்சு, ஏன் எல்லாம் சாரின்னு லெட்டர் எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நிலா, நீ தப்பாக புரிஞ்சுக்காத, இதெல்லாம் நாங்கள் கொடுக்கல. அப்புறம் இதெல்லாம் அன்னைக்கு பலூனில் கட்டி உன்னை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாரு உன் பாய் ஃப்ரெண்ட், அவர் தான் கொடுத்தாரு. ஆனால் நிலா, உண்மையிலே சொல்கிறேன், நீ ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு தான். என் பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கானே, எப்படா சண்டை போடுவோம், எப்படா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போகலாம், எப்படா விட்டுட்டு அமைதியாக இருக்கலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம்னு சொல்லி கிட்டக்கே வரவே மாட்டானுங்க. நாமளா போய் தான் வாண்டடா பேசி அவங்கள சமாதானப்படுத்தணும். ஆனால் உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை விடவே இல்லை பாரு. டிஃப்ரெண்டாக யோசிச்சு உன்கிட்ட சாரி கேட்டு எப்படியாவது உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றான். உண்மையிலே இது மாதிரி பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும் நிலா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு அதே யோசனையாக இருக்குது. அங்கே இருந்த வரைக்கும் நம்மளை திட்டிகிட்டே இருப்பான். ஆனால் வந்ததுக்கப்புறம் நமக்காக இவ்வளோ பண்ணுறானே. ஸோ நம்ம சோழன் பைக் வாங்கி கொடுத்தது ஆரம்பித்து நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க நிலா. லைட்டாக நிலாவுக்கு மனசு முழுக்க சோழன் நினப்பு தான் இருக்குது. அப்போது யாரும் வெளியே கூப்பிட்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லி நிலா போய் ஜன்னல் வழியாட்டி பார்க்குறாங்க. நம்ம சோழன் நிற்கிற மாதிரி தெரியுது. நிலா ஒன்று ஷாக் ஆகுறாங்க. என்னது சோழனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம பல்லவனுக்கு உடம்பு சரியில்லை. பல்லவன் ரொம்ப முடியாமல் இருக்கான். நான் நிலாவிட்ட பேசணும்னு சொல்லி நிலாவுக்கு கால் பண்ணுறான். பல்லவன் நம்மளை பார்த்தோன்னே நிலா அப்படியே செம்ம குஷியோட, பல்லவா சொல்டா, எப்படி இருக்க, ஒன்றும் பிரச்சனையாங்க அப்படின்னு கேட்கவும் பல்லவன் பேசவே இல்லை. நிலா ஒன்னே, பல்லவா என்னாச்சுரா, ஓகேவா பல்லவா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணி ஏன் அண்ணின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னு அழுகுறான். நிலா ஒன்னே, பல்லவா ஏன்பா அழுகுற, என்னாச்சு பல்லவா? டேய் பல்லவா சொல்டா, ஏன் அழுகுற? அண்ணி, நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இந்த வீடு வீடாகவே இல்லை அண்ணி, இது பிடிக்கவே இல்லை அண்ணி, பழைய மாதிரி ஆயிடுச்சு நீ வீடு. எல்லாம் ஆளுக்கால் திட்டிக்கிறாங்க, என்னை சுத்தமாக யாரும் கண்டுக்கவே இல்லை அண்ணி. எனக்கு நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் பயங்கரமான காய்ச்சல் அண்ணி, என்னை பார்த்துக்கிறதுக்கு கூட இங்கே யாரும் இல்லை அண்ணி. இன்றைக்கெல்லாம் சாப்பிட விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அண்ணி. நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது அண்ணி. ஏன் அண்ணின்னு விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஒரு குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா போயிட்டா அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுமோ அந்த அளவுக்கு பல்லவன் ஃபீல் பண்ணதை பார்க்கவும் நிலாவுக்கு மனசு முழுக்க ஒரே குற்றம் வச்சா இருக்கு. சோழன் இந்த கோவத்தில் நாம் வீட்டை விட்டு வந்துட்டோம். ஆனால் நாம் சோழனுக்காக மட்டும் இந்த வீட்டில் தங்கலை. அதை தவிர மீதி இந்த 3 பேருக்காகவும் தானே நாம் இந்த வீட்டில் தங்கணும். அதுவும் பல்லவன் நம்மளை ஒரு அம்மா மாதிரி தானே பார்த்தான். அப்படி இருக்கும்போது பல்லவனை விட்டுட்டு வந்தது தப்பு அப்படிங்கிறத நிலா புரிஞ்சுக்கிறாங்க. பல்லவன் படுத்து தூங்கிடுறான். காலைல எழுந்துச்சு பார்க்கும்போது நிலா போய் வீட்டில் நிற்கிறாங்க. பல்லவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஸோ நிலா உடனே என்னை மன்னிச்சிரு பல்லவா, நான் கோவத்தில் போனேன், ஆனால் உன்னை விட்டுட்டு போனது தப்புங்கிறத நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. கண்டிப்பாக இனிமேல் உன்னை விட்டு போக மாட்டேப்பா அப்படின்னு பல்லவனை கட்டி பிடிச்சி சொல்கிறாங்க. சேரனுக்கு ஒன்றுமே புரியல. நிலா வந்துட்டியாம்மா, இருமா நான் போய் காஃபி போட்டு எடுத்துறேன்னு சொல்லி காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. தரபுலாக சமைக்கிறதுக்கு பிரியாணி செய்கிறமான்னு சொல்கிறாங்க. நிலாவுனே, அண்ணன் அதெல்லாம் இருக்கட்டும் யானை, இல்லைம்மா உண்மையை சொல்கிறேன், நீ இந்த வீட்டோட காலேஜ் எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த வீடு பழைய மாதிரி மாற மாதிரி சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் பாண்டியன், ஒரு பக்கம் சோழன், சேரன்
எல்லாம் அந்த வீட்டில் குமிஞ்சிடுறாங்க. நிலா யோசிக்கிறாங்க, நான் இல்லாதப்போ இந்த வீடு எப்படி இருந்திருக்கும்? நான் வந்த உடனே வீடே கலகலன்னு மாறிடுச்சு. பல்லவனு ஏந்திச்சு உட்காந்து நல்லா பேசுகிறான். சோழ உடனே, பாத்தியாண்ணே, நேற்றுலாம் ஏந்திரிக்கவே இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரே அரட்டையாக இருக்குது. நிலா பார்க்குறாங்க, நாம் இந்த வீட்டில் இருந்தால் தான் இந்த வீடு வீடாக இருக்கும் போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அமைதியாக எதுவும் பேசாமல் இனிமே இந்த வீட்டில் இருக்க தான் சரின்னு முடிவெடுக்கிறாங்க நம்ம நிலா.